ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தேன் மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக மாவு அரைக்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி மாவே போதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவு ஜீனி போட்டிருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றுறீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2.5 கப் கூட ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேன் மிட்டாய்க்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் இட்லி மாவு 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இட்லி மாவை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய குழிக்கரண்டியில் 3 கரண்டி மாவு ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், இப்போ எடுத்து வச்சாச்சு. ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்கள் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தோம்னா நம்ம ஜீனி பாகில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, பேக்கிங் சோடா, அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாம் ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ தேன் மிட்டாய் போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது நம்ம தேன் மிட்டாய் பொரித்து எடுக்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இப்போ சின்ன உருண்டையாக போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், சின்ன உருண்டையாக போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பரட்டி விட்டுக்கோங்க. நுரை அடங்குற வரைக்கும் வெந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பூனில் போட வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையிலே எடுத்து போட்டுடலாங்க. குட்டி பால்ஸாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், நல்லா பஃபியாக வரும். அதனால் குட்டியாக போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அதையும் எடுத்து அந்த பிளேட்டில் போட்டுக்கிறேங்க. இப்போ தேன் மிட்டாயை நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கலாங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் இந்த தேன் மிட்டாயை ஊற வச்சிடுறீங்க. நம்ம கொஞ்சம் சூடாக போட்டோம்னா நல்லா சக்கரை பாகு நல்லா குடிச்சிக்கிறோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது ஒரு அரை மணி நேரம் உருட்டுங்க, போதும். சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக மாவே அரைக்கலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவே வச்சு பண்ணியாச்சு. இட்லி மாவு புளிக்க வேண்டாம். நம்ம அரைச்சவனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க.
பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.